பாரிஸில் ஆபாச உடையில் வலம் வந்தார் மிருணாளினி தாக்கூர். நடிகர் மிருணாளினி தாக்கூர் சமீபத்தில் லண்டன் பாரிஸ் சென்றார். அங்கே ஆபாசமான உடை தந்து தெருக்களில் வலம் வந்தார். அந்த வீடியோ காட்சிகளை இப்போது வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் மிருணாளினி தாக்கூர். இந்தியாவில் அப்படி நடந்தாச்சுன்னா ஒன்று நடக்க ஒன்றாயிரும். ஆனால் அங்கே பாரிஸில் இது போன்ற கவர்ச்சி உடை ஆபாச உடை என்பது யாரும் பெருசாக பிரமிப்பை பார்க்க மாட்டாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் மிருணாளினி தாக்கூர் சுதந்திரமாக தன்னுடைய ஆபாச உடையை யாரும் கவனிக்கவில்லை என்ற இயக்கத்தில் நடந்து சென்றார். 7 மாடி கட்டடத்தை விற்றார் ரகுல் பிரீத் சிங். ரகுல் பிரீத் சிங் சமீபத்தில் நடிகரும் இயக்குனருமான தயாரிப்பாளருமான ஜாக் பதானியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கடந்த மாதம் ரகுல் பிரீத் சிங் ஜாக் பதானி திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது. ஆனால் ஜாக் பதானி தயாரித்த சில படங்கள் படுதோல்வியை தழுவியது, பயங்கர நட்டத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக ரகுல் பிரீத் சிங் தனக்கு சொந்தமான 7 மாடி கட்டடத்தை மும்பையில் விற்றிருக்கிறார். திருமணமான கையோடு ரகுல் பிரீத் சிங் 7 மாடி கட்டடத்தை விற்றது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை ஜாக் பதானியை பற்றி முழுமையான விவரம் தெரியாமல் அவருக்கு மனைவியாக விட்டாரா ரகுல் பிரீத் சிங் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. ஜாக் பதானி தன்னுடைய சொந்த தயாரிப்பு மூலம் 250 கோடி ரூபாய் கடனாளியாகி இருக்கிறார். இதனால் அந்த கடனையும் சேர்த்து அடைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் ரகுல் பிரீத் சிங். இதனால் மும்பையில் இருந்த பிரம்மாண்டமான கட்டடத்தில் இருந்த தங்களுடைய தயாரிப்பு அலுவலகத்தை வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள் ரகுல் பிரீத் சிங்கும் ஜாக் பதானியும். 2வது திருமணத்துக்கு தனி விமானத்தில் பார்ட்டி வைத்த ரஜினி பட நடிகை எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம் படத்தில் கதாநாயகி நடித்தார். இந்த படத்தை ஏஎல் விஜய் கதைத்திரை கைசம் எழுதி இயக்கியிருந்தார். விஜயுடன் தெரி, ரஜினியுடன் 2.0, தனுஷுடன் தங்கமகன் ஆகிய படங்களில் ஜோடியாக நடித்தவர் எமி ஜாக்சன். அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு குழந்தைக்கும் தாயானார் எமி ஜாக்சன். தண்ணீருக்குள் இவருடைய பிரசவம் நடந்தது. அதுவும் வீடியோ வலைதளத்தில் வெளியிட்டார். இப்போது புதிய கணவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். எனவே அவர் 2வது திருமணத்துக்கு பார்ட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் வித்தியாசமாக அதே சமயத்தில் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்ற நினைப்பில் பிரான்சில் தனி விமானத்தில் பேச்சுலர் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் எமி ஜாக்சன். இதில் தோழிகள், உறவினர்கள் கலந்து கொண்டார்கள். இது இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எமி ஜாக்சன் முதல் கணவர் பெயர் ஜார்ஜ். இவர் தொழிலதிபர். 2வது திருமணம் செய்ய போகிறவர் பிரான்ஸை சேர்ந்தவர் வேட்ஸ்விக் இவருடைய பெயர். பள்ளி பாடப்புத்தகத்தில் தமன்னா பற்றிய குறிப்புகள். பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு. பெங்களூரில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள பாடப்புத்தகத்தில் தமன்னாவின் படங்கள், யாருடன் ஜோடியாக நடித்தார் போன்ற பாட விவரங்கள் இருந்தன. இதை ஆரம்பத்திலேயே மாணவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எனவே அந்த பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படாது என்று அறிவித்து விட்டார்கள் பள்ளி நிர்வாகம். ஆனாலும் பாடப்புத்தகத்திலிருந்து தமன்னாவுடைய பாடத்தை நீக்க வேண்டும் என்று பெங்களூரில் அந்த பள்ளிக்கூடத்தின் பெற்றோர்கள் போராடி வருகிறார்கள்.